திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மாநிலங்களவைக்கு 4 வேட்பாளர்களை தேர்வு செய்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள வழக்குரைஞர் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர் பி. வில்சன் அவர்களுக்கும், அதேபோல சேலம் மாவட்டத்தை சார்ந்த எஸ்.ஆர். சிவலிங்கம் அவர்களுக்கும், கவிஞர் சல்மா அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் குற்ற செயல் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது. அவருக்கு என்ன தண்டனை என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை வரவேற்கிறேன். தீர்ப்பு வந்த பிறகு அதை பற்றி நாம் கருத்து சொல்ல முடியும். ஆனால் எதிர்க்கட்சிகள் இந்த தீர்ப்பிலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்துக்களை சொல்வது மிகவும் வியப்பாக உள்ளது. இதில் நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஆளும் கட்சி தலையிட முடியுமா என்ற கேள்வி இந்திய அளவில் பல வழக்குகளில் இதுபோன்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்திய ஒன்றிய அரசு நீதிமன்ற நடவடிக்கைகளில் தலையிடுகின்றன என்கிற விமர்சனங்கள் உண்டு. ஆனால் இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு அல்லது திமுக அரசு தலையிட்டு இருக்கிறது என்ற விமர்சனத்தை ஏற்க இயலவில்லை. மிக நேர்மையாக இந்த விசாரணை நடந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். தீர்ப்பு வரும்போது நமக்கு அதில் உண்மை புலப்படும். சரி, இதில் யார் அந்த சார் அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அது கூட இந்த தீர்ப்பு எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லி எதிர்க்கட்சியில் கேட்குறேன். அது புலனாய்வில் தெரிய வேண்டிய விஷயம். நீதிமன்றத்தில் எது ஆதாரமாக காட்டப்படுகிறதோ, எது சாட்சியங்களாக எவை சாட்சியங்களாக முன்னிறுத்தப்படுகின்றனவோ அவற்றை வைத்து தீர்ப்பு வழங்கப்படும். குற்றவாளிகள் யாரை சேர்ப்பது என்பதெல்லாம் புலனாய்வு தொடர்பான விவரங்கள். அதில் நீதிபதிக்கு எந்த ரோலும் கிடையாது. அதுதான், அது புலனாய்வில் அதில் தீர்ப்பு வச்சு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. புலனாய்வில் இருக்கிற குற்றச்சாட்டுனா நீங்கள் அதை வழக்க போடுங்க, தனியாக கூட வழக்கு போடலாம். இந்த தீர்ப்பில் இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் இணைக்கப்படலை, இந்த புலன் விசாரணை வேறு புலன் விசாரணை வேண்டும், ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேணும், அல்லது சிபிஐ விசாரணை வேணும், இந்த புலன் விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த தீர்ப்பிலும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு போகலாம். இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு நீங்கள் மேல்முறையீட்டுக்கு தான் போக முடியும். அந்த புலன் விசாரணையை எதிர்த்து போக முடியுமான்னு எனக்கு தெரியல. தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி பிறந்ததுன்னு சொல்லி நடிகர் கமல் சொல்லியிருக்காரு. தற்போது பல்வேறு கருத்துகள் எழுப்பியிருக்கு. சித்தராமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. வரலாற்று மொழியியல் வல்லுநர்கள், தேவநேய பாவாணர் போன்றவர்கள் தமிழ்தான் திராவிட மொழிகளின் தாய் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். பல மொழியியல் அறிஞர்கள் அதை பல்வேறு தளங்களில் பதிவு செய்துள்ளனர். இன்றைக்கு கன்னடம், மலையாளம் பேசக்கூடிய மக்கள் அந்த உண்மையை ஏற்க தயங்கலாம். ஆனால் வரலாறு தான், உண்மைதான். அதை எவரும் மறுக்க முடியாது. கால்டுவெல் அவர்களின் திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணத்திலும் அந்த உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழிலிருந்து பிற மொழிகள் சமஸ்கிருத கலப்பால் உருவாகி இருக்கின்றன என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட, உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வரலாற்று உண்மையாகும். வைகோக்கு ராஜ்யசபா எம்பி மறுக்கப்பட்டிருக்குது.
அவங்க கட்சிக்காரர்கள்லாம் வருத்தத்தில் இருக்கிறாங்க. பார்கெனிங் பவர் இல்லை குறைஞ்சிருச்சு நினைக்கிறீங்க? அது வந்து ஒன்று மதிமுக சொல்லணும், இல்லைன்னா திமுக சொல்லணும். இதில் நான் கருத்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை. சரி, இப்போ எலெக்ஷன் அப்ப தேமுதிக வந்து சீட்டு தருவோம்னு சொல்லி ஏடிஎம்கே சொல்லியிருந்தாங்க. ஆனா அது இப்ப இல்லங்கிறாங்க. அது அவங்க பிரச்சனை, அது அவங்க தான் சொல்லணும். சட்டமன்ற தேர்தலில் டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.